வட்டப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டப்பாறை, வால்பாறை அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வால்பாறை, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வால்பாறையை பற்றி தான் விளக்கம் சொல்ல போகிறேன். வால்பாறை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருமே அதை பற்றி டீட்டெயிலை பற்றி கண்டுக்காமல் அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சிக்காம தான் இருந்திருப்பாங்க. அதை பற்றி தான் என்னுடைய ஆராய்ச்சி அப்படி இருக்கின்றது. வால்பாறை அப்படின்னா என்ன, அங்கே ஏதோ வால் மாதிரி இருக்கா? பாறை அப்படின்னா, பாறைன்னா ராக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில். ஒரு வேளை அந்த பாறையா அப்படின்றதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வால்பாறை அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து ஒரு மெயினான ஒரு பெயர் காரணம் என்னடான்னா, அங்கே இந்த டீ தூள் பிஸ்னஸ்ஸு வந்து டீ இலை வந்து பெரிய அளவுக்கு பயிரிடப்படுது. அங்கே வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. வால்பாறையில் தான் நாம் குடிக்கக்கூடிய இந்த டீ இங்கெல்லாம் உற்பத்தி அதிகமாக பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வால்பாறை அப்படின்ற வார்த்தை எப்படி வந்திருக்கும்? வால்னா என்ன, டெய்லா? இல்லை. பாறைன்னா என்ன, ராக்கா? இல்லை. வால் அப்படின்றது இதுக்கு வந்து நம்ம வந்து வேறு விதமாக தான் யோசித்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வேலர் அப்படின்ற இங்கிலீஷில் ஒரு வேலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து வெயிலிங் ஷிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிலிங் ஷிப்புன்னா வெயில் அப்படின்றது, வேல் அப்படின்றது, வேலர்ன்றது திமிங்கலம். வேல் திமிங்கலம் வேட்டையாடக்கூடிய ஒரு கப்பல். அவங்க வந்து எப்பயுமே அந்த மீனவர்கள் வந்து என்கேஜ்டு, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த என்கேஜ்டு இன் வெயிலிங் அப்படின்னு இந்த அர்த்தத்தை வச்சு தான் இந்த வேல் அப்படின்றது தான் வால். அவன் திமிங்கலம் பிடிக்கிறதுல அந்த இடத்துல அவன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பிஸியாக இருக்கிறான். ஆனால் இங்கே வந்து எல்லா பெண்களும் முதுகில் ஒரு கூடையை மாட்டிக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஹண்டிங் பண்ணுறான், இவன் ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணுறான். ஆக மொத்தம் அங்கே வந்து கடல் போல் ஒரு நீருக்குள்ளே பூந்து அந்த திமிங்கலத்தை பிடிக்கிறதுல மிகவும் சுறுசுறுப்பாக பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த மலையடிவாரத்தில் அப்படியே அப்படியே பச்சை பசேர்னு பாய் வரிச்ச மாதிரி ஒரு கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீ இலையில் அந்த எல்லாரும் அந்த இலையை அறுவடை பண்ணுறதில் பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்றது தான். அதனால் அது வந்து வால் அப்படின்றது அந்த வேலர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான். அதில் ஆரை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா வால்னு வரும். வால்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, வால்ன்றது ஒரு எங்கேஜ்டு, ஒரு பிஸியாக ஆக்டிவாக இருக்கிறது. வால்ன்றது அதாவது கடலில் போய் மீனை பிடிக்கும்போது பெரிய திமிங்கலத்தை வேட்டையாடுற மாதிரி இங்கே வந்து பெரிய நிலப்பரப்பில் அந்த செடிகளில் இருக்கிற மகத்துவமான அந்த சுறுசுறுப்பு தரக்கூடிய அந்த தேநீர் என்று சொல்லக்கூடிய அந்த இலைகளை இந்த பெண்கள் வந்து அதாவது ஹார்வெஸ்டிங் பண்ணுறது, அறுவடை பண்ணுறதை தான் நம்ம வால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது ரெண்டாக பிரிச்சுக்கணும், வால், பாறை அப்படின்னு. வால் அப்படின்றதுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன், அது வேல்ன்றது திமிங்கலம். திமிங்கலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கப்பல், திமிங்கலத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கப்பல்னு ஒன்று இருக்குது. அது அதாவது வேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெயிலிங் ஷிப்பு அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில். அந்த வேல் அப்படின்ற இதை வச்சு தான் இதுக்கு வால் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வால் அப்படின்றது. சரி, பாறை அப்படின்னா என்ன? பாறை அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஏற்கனவே, ராக்கு, ROCK, ராக்குன்ற பாறை கிடையாது. பாறைன்றது நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பாராசூட்டுன்னு சொல்லுவோம், பாரா மெடிக்கல்னு சொல்லுவோம், மிலிட்டரின்னு சொல்லுவோம். இந்த பாரா அப்படின்றதெல்லாம் ப்ரொடெக்டு, அதாவது ரொம்ப ஹெவி ப்ரொடெக்டு, பயங்கரமான ப்ரொடெக்ட் அப்படின்ற மாதிரி பாரான்றது. இந்த PARA பாரான்னு படித்தா நீங்கள் பாரான்னு படிக்கலாம். ஆனால் தமிழுக்குள்ள வரும்போது அதை அப்படி படிக்கக்கூடாது. இதுக்கு தான் ஒரு கம்பசூஸ்திரம் ஒன்று வச்சுருக்கிறோம், AIOUE. 5 எழுத்தில் ஒரு எழுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா பாறை அப்படின்னு வரும். பாறை அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி அப்படி. அதனால தான் வால்பாறை அப்படின்ற ஒரு சிறப்பான பெயரை அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வால்பாறைன்னா வால் இருக்கும், பாறைன்னா அங்கே கல் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. வால்பாறைன்றது அதாவது அந்த டீயை வந்து அறுவடை பண்ணக்கூடிய பெண்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக ஒரு பரந்த விரிந்த ஒரு இடத்துல இருந்து அதை அறுக்கும்போது அது ஒரு கடலில் வந்து திமிங்கலத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். இதே தான் வட்டப்பாறைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. வட்டப்பாறைன்னு சில பேர் கூட வச்சுருப்பாங்க. வட்டை அப்படின்றது வெரைட்டி அப்படின்றது அதனுடைய சுருக்கம் தான் அது வட்டை அப்படின்றது. பாறைன்றது ப்ரொடெக்டடு, அதாவது சூரியனை நம்மளுடைய
ஈஸ்வரனை தான் நான் பெரும்பாலும் அந்த வார்த்தைக்கு பொருந்தும். வட்டப்பாறை அப்படின்றது வெரைட்டி அப்படின்றது பகல்லெல்லாம் சூரியனாக இருந்து இரவுலெல்லாம் அவர் சந்திரனாக மாறி பல்வேறு வகையில் டிஃப்ரெண்ட் வேயில் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறதுனால வட்டப்பாறை அப்படின்னு சொல்கிறது. அதனால் வட்டப்பாறைன்றதுக்கும் இதுதான் காரணம். அதுவும் அவ்வளோதான். வெரைட்டின்றதுனுடைய சுருக்கம் தான் பாறைன்றது ப்ரொடெக்டு. இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு.